வைகாசி திங்கள் 4ஆம் நாள் மே 18. இனப்படுகொலை நாள். துயரம் தோய்ந்த இந்நாளில் நம்முடைய துயரத்தில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டு ஆறுதலாக அமர்ந்திருக்கிற பெருமக்கள் இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது ஆயுதத்தை வைத்துத்தான் வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறான். அவனுக்கு அவன் மொழியிலேயே அவன் வழியிலேயே பதில் சொல்ல வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்திய தேசிய இராணுவத்தை கட்டி எழுப்பிய மாவீரன், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த மறவன் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த மண்ணில் இருந்து நம்முயிர் தலைவனுக்கும் முன்னத்தி ஏறாக இருந்த அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மண்ணில் இருந்து வங்க தேசத்திலிருந்து வந்திருக்கிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை இந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் வியாபாரி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம். அதைப் போலவே சுதந்திரம் என்பது மனிதகுலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த ஒரு மாவீரன். புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு புரட்சி என்பதுதான் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன். மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன். எழுத்தாளர், பேராசிரியர், நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம்.
இந்த மண்ணை, இந்த மக்களை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு வலிமையான வளமையான தேசமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய புரட்சியாளர்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற எனதருமை பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, அரசியல் ஆய்வறிஞர்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். சொந்த மண்ணிலேயே, தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால், சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால், தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால், சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் தேசியன மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள். நான் அடிமை, நீங்கள் அடிமைகள், நாம் அடிமைகள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் 15 ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார்? தமிழர்கள். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள், உலக மொழிகளின் தாயின் மக்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள்.
5500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால், உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால், இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, தேடிப்போ. அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு. உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருள்பிழை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகனுட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவனே வியக்கத்தக்கவன் என்றார். அவனுக்கு தமிழ் பயிடுத்தி வித்த ஆசிரியன் எவன் என்றார். கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரிய பெருமகன் யார்? தொன்ம இலக்கணம் தொல்காப்பியம் தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவன். அவனே 100க்கு மேற்பட்ட இடங்களில் என்பனார் புலவர் என்கிறான். எனக்கு முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியன் சொல்கிறான் என்றால் உன்னுடைய வேரை கண்டுணர்வன் எவன்? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன். குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தலைவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்கள் இல்லை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்த படை நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல. தமிழ் தேசிய மக்கள், அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் ராணுவம் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் நீ? வரலாற்றில் நீ யார்? நாம் யார்? தமிழர்கள். அறம் பொருள் இன்பம் நிபாரா மானம் அறம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டம் நாம். மானத்திற்காக்க உயிரையே விட்டவர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். கடல் பட கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் 3வது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அரசேந்திரனின் வாரிசுகள். பல்வேறு நாட்டை வென்றான். எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை. ஏன்? தமிழனின் மாண்பு. வரலாற்றில் செய்தி இல்லை. தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை, இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா? இல்லை. பிறகு எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் விடுவதற்கு இவர்கள் என்ன பூனையா எலியா புலிகளடா? ஒரு பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு சொந்தங்களே.
மூவேந்தர்களின் வாரிசுகள், சேர சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முள்ளிவாய்க்கால்குள் முடங்கிய நாள் இன்றுதான். உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டி திரிந்தது இப்போதுதான், இக்காலகட்டத்தில் தான். கடாரம் கொண்டவன், அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றதும் இன்றுதான். பச்சிலங்குழந்தைகள், பால்குடி மறவாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான். கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொத்து கொத்தாக கொத்தனை குண்டுகளுக்கு செத்ததும் இன்றுதான். இன்றுதான். ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள், வள்ளுவ பெருமகனானின் பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், மயிலுக்கு போர்வை முல்லைக்கு தேர், காரணம் உயிர்மை நேயம். உயிர்மை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள், அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்க இல்லை. இதுதான் கொடுமை. ஆதி பகவன் முதற்றே உலகு, யாதும் ஊரே யாவரும் கேளி, உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவியே வாடினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றன். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உலகில் ஒருவனும் இல்லை. என்னரும் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும். இந்த உலகில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழன் மண் அழுகும். இந்த தமிழ் மண் அழுதிருக்கிறது. ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அழவில்லை. இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று. பதுங்கு குழிகளே, உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதைகுழியாக மாறினது பெருங்கொடுமை. ஈழத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே தன் வயிற்றுக்குள் தன் இன பிள்ளைகளெல்லாம் வாங்கிக் கொண்ட பேரவலம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்து விட்டது. கேட்க நாதி கிடையாது. மாட்டுக்கு நீதி சொன்ன மனுநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது.
சின்ன சின்ன இனங்கள், 26 லட்சம் மக்கள், 10 லட்சம் 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும். உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி. என்னுயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி. இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள். என் முன்னவன் சிவன் என் ஆதிப்பாட்டன், முருக பெருந்தகை என் முன்னவன் என் முப்பாட்டன், மாயோ என் முன்னவன் என் இறை, குறிஞ்சி நில இறை, முல்லை நில இறை, மருத நில இறை, இவர்கள்தான் பெருநிலம் முழுமைக்கும் கொண்டாடப்படுகிறது. திருமால் பெருமாள் வெங்கடாச்சலபதி யார்? பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி? சொல் சொல் சொல். சிவனை பாடியதில் 63 நாயன்மார்களில் ஒருவன் பிறமொழியாளன், 12 ஆழ்வார்களில் ஒருவன் பிறமொழியாளன். கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாங்கள். கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். என் மொழி மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம். அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம். எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் எவர் உண்டு? வந்திருப்பவன் இறைவன், அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள். இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்று வாதிட்டவன். இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார். இது ஒரு அரசு, இதுக்கு ஒரு ஆங்கம். இது அந்த மொழி சீராசை சந்தம் யாப்பு தொடை இப்படி அழகுற உலகிலேயே அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரன் மகன் நான் சொல்லல, உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றாங்க. உலகில் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒரே மொழி தமிழ்தான். எந்த மொழியும் தேவையே கிடையாது. எல்லாவற்றுக்குமான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்கள் பல பல என் தாய்மொழியில் உண்டு. அந்த மொழி அழிகிறது, அந்த மொழி அழிகிறது. மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழியும். இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அந்த மொழியை மீட்க காக்க ஒருவன் வந்தான். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். எனவே தாய் நிலத்தை இழக்கக்கூடாது என்று அன்னை நிலத்தை அடிமை நிலையில் இருந்து மீட்க காக்க ஒருவன் வந்தான். ஒருவன் வந்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, கோழைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான். அடிமைகளின் கூட்டத்திலும் ஒரு தலைவன் பிறப்பான். அப்படி இருள் மண்டி கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில், அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான்.
அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான், எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான். பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல, தமிழ் தாயின் வரலாற்றின் வழியே அவன் பிறந்தான். அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான். தமிழ் பேரினத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான். எமது முன்னவர்கள் வேலேந்தினார்கள், வாளேந்தினார்கள். அறிவில் சிறந்த ஆன்றோர் பெருமக்கள், கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்போதெல்லாம் உலக அரங்கிலே தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பது தெரியாதிருந்தது. தமிழனின் மானமும் வீரமும் தெரியாதிருந்தது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். அவன் பேரன் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் உயிர் என்று உலகத்திற்கு காட்டினான். அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஏந்திய வாளில், பாண்டிய நெடுஞ்செழியன் ஏந்திய வாளில், சேரன் செங்குட்டுவன் ஏந்திய வாளில் ஏறாத புகழ் எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கிலே உலகம் திரும்பி பார்த்தது. அவன் வெடித்த துவக்கின் முதல் தோட்டா வெடிப்பிலே உலகம் அதிர்ந்தது. தமிழன் என்ற ஒரு இனம் திரும்பி பார்த்த. இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே, அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அல்ல, அவர். இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம். 16 ஆண்டுகளாய்விட்டது, இன்றும் அந்த பயம் போகல. பயம் போகல. அந்த தலைவன் ஒரு கனவு வைத்திருந்தான், ஒரு கனவு கொண்டிருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவு. எல்லா தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற அற்புத கனவு வைத்திருந்தான். அதை உலகப் போரை நடத்தி நசுக்கினார்கள். இவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசுக்கினார்கள். அது ஒரு இனத்தை மட்டும் கொள்ளவில்லை, ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்றுவிட்டது என் உடன் பிறந்தார்களே. அதுதான் பெருந்துயரம். பெருந்துயரம். உங்கள் மனச்சான்று சொட்டு சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது தெரிகிறதா? உனக்கு தெரிகிறதா எதற்காக நாம் தமிழர் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா? நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகுமடா இந்த இனம், நாதியற்று போகும். ஒருத்தம் கிடையாது. எப்படி கொன்று குவித்தார்கள்? 2008 2009 அந்த காலகட்டத்திற்கு போய்ப்பார். இந்த காட்சியை உன்னால பார்க்க முடியல. கண்ணால பார்த்த மகன் நான் இருக்கேன். இந்த நிலத்தில் கடைசியாக இந்திய பெருநிலத்தில், தமிழக தாய் நிலத்தில்
ஒரே ஒரு மகன், கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான் இருக்கிறேன். எவரும் கிடையாது. என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்க இருவருக்கும் தான் தெரியும். மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழிய இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது. எனக்கு என்ன சொல்லப்பட்டது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் என் கனவை வென்று கையை இறுக பிடித்து தூக்குற போது நான் சொல்லுவேன் என்ன நடந்தது, என்ன நடத்த வேண்டியிருந்தது, எதை நடத்தினேன் என்பதை காட்டுவேன். அவரே போய்த்திருக்கிறார். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகள் மிகவும் தித்திப்பாக இருக்கும். பொறுமை மிக அவசியம். அவரே கற்பித்தார், விமர்சனம் என்பது வெறும் கற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் சொற்கள் அல்ல. ஒருவேளை வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். அறிவார்ந்த பெருமக்களே, அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற பொறுப்பையும் கடமையையும் நாம் உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. இங்கே இறுதிக்கட்ட ஈழப்போரில் என்ன நடந்தது என்பது சிலருக்கு தெரியும். அதற்கு பின்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாயவும் ராஜபக்சேயும் அறிவித்தார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான போர் அல்ல, அது ஒரு உலகப் போர். உரிமைக்காக, விடுதலைக்காக உலகத்தை எதிர்த்து போர் புரிந்த மறவர்கள் நாம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நிமிர வேண்டும். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள், தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன கொடுமை, நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள், திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள. நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவில் நம் தமிழ்த்தாய் என்றார் புரட்சி பாவேந்தன். ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவிலே நாம் தமிழர் கட்சி.
நான் தலைவன், நீ தொண்டன் அல்ல, நீ ஒரு புரட்சியாளன். நீ உன் புரட்சியாளன், நான் ஒரு புரட்சியாளன். என்னையும் உன்னையும் உருவாக்கியவன் அந்த மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளன். அன்பு தம்பி தங்கைகளே, மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள்தான். அந்த புரட்சியாளன் உருவாக்கிய இந்த தலைமுறை புரட்சியாளர்கள் நீயும் நானும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை உடன் பிறந்தார்களே. ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை. நான் ஒரு தீக்குச்சி, நீ ஒரு தீக்குச்சி, கொளுத்தி பற்றி எரிவோம் புரட்சி தீயாக. இந்த திராவிட இந்திய குப்பைகளை பொசுக்கி தள்ளுவோம். சாய்சஸ் என்ற நூலிலே சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதிக்கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது. அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை. பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும், இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே. அறிவார்ந்த பெருமக்களே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு, 100 ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே. ஞாபகம் வச்சுக்க. நீ ராஜசேகர் ரெட்டி யார்? காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி, அவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர், நாமும் செத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். ராஜசேகர் ரெட்டிக்கு இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? செக்கிழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா? இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர், உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா? பிறகு எதற்காக ராஜசேகர் ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார். மானத்தமிழ் பிள்ளைகளே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு. ராஜசேகர் ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது. உன் இனத்தில் அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது. உன் இனம் செத்து போனது, உன் நாடு அழிந்து போனது, உன் நாடு சுடுகாடாகி போனது, கரும்புகை சூழ்ந்து எழுகிறது, உலகம் உறைந்து கிடக்கிறது. தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இழவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது.
கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது. இதே நாள் மே 18 போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே. இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக, ஒரு துயர நாளாக, தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா? அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா? ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது? எந்த கட்சி செய்தது? என்ன கட்சி? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். சரி, மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை. செத்து கரிக்கட்டையாக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த இன மக்கள் செத்தார்களே, அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே 18வது நாளில் ஒரு வார்த்தை செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது உண்டா? இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர்? தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில்? பாரதிய ஜனதா விடுற, காங்கிரஸ் விடுற, இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா? சொல்லு. உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா? சொல்றா. இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது? தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான். இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? ஏன் வருது? முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது. கேட்க நாதி கிடையாது. ஏன் இந்த கட்சிகள் இதற்கு வணக்கம் செலுத்தலை? ஒரு அறிக்கை விடலை? ஏன் விடுவதில்லை? ஏன்? இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை. அரசியல் இல்லை, இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள். அதனால்தான் சிக்கலின் உடன் பிறந்தானே, இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள். இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை, இந்திய துணைக்கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு வசதியாக போய்விட்டது. வாயை திறக்க மாட்டார்கள், தேவையில்லை. இப்போது தெரிகிறதா ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை? நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா? புரியும். உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா? என் இனப்படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு சென்று விட முடியுமா? உலக மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை, ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான். ஏன்? இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை, இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான். ஏன்? செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். தன் ராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை, தமிழின மக்களை கொன்று குவித்தான். அப்போது இனப்படுகொலை தானே. அங்கொன்றும் இன்றும் ஒன்றுமாக தமிழர்களை சிங்களர்கள் கொள்ளுகிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அங்கு நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி. என் மொத்தமினமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே, போர்க்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள். நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம். அந்த போர் குற்றத்திற்கு கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லையே. காரணம் என்ன? இந்தியா வாய் திறக்கவில்லை. சின்ன சின்ன நாடுகள், எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது. என் இனத்தின் பக்கத்தில், இனச்சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆரத்தழுவி நிற்கிறது.
இங்கு வாழ்கிற 8 கோடி 10 கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு. 8 கோடி தமிழர்களின் தாய் நிலம். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம். இந்தியா என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. ஏன் எனக்காக பேசவில்லை? ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது, தமிழ்நாடு. அதன் தலைவர்கள் பேசவில்லை, அதனால் அது பேசவில்லை. இவ்வளவுதான், இவ்வளவுதான். நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, சாதி. இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, மதம். அதற்கப்புறம் ஒரு மயக்கம் இருக்கிறது, சாராயம். பிறகு திரை கவர்ச்சி. இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக்கொண்ட பூச்சிகள் போல ஆயிட்டோம். மொழி இன உணர்வு செத்து போனது, அதனாலே நம் இனம் மொத்தமும் செத்து போனது. இவ்வளவுதான். இப்போதுதான் இந்த நிலத்தில் தமிழரின வரலாற்றில் நிகழாத நிகழ்வு இப்போதுதான். தமிழ் தேசியனத்தில் தமிழீழ மண்ணில்தான் தமிழர்களின் ஆன்மா விழித்துக் கொண்டது என்று நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று தமிழர் தாய்நிலம் தமிழகத்திலும் தமிழ் தேசியன மக்களின் ஆன்மா விழிப்புற்று எழுகிறது என்பதற்கு சான்று என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற மான தமிழ் மக்களே சான்று. சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில். ஆனால் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கி இருக்கிறார். இதுதான் வரலாற்றில் மாறுதல், இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. பணம் இருந்தால் கூட்டம் வரும், பதவி இருந்தால் கூட்டம் வரும். இரண்டுமில்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும். இன்றைக்கு பேசாத இவர்கள் நீ பார், இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள் மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள், வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை முந்திக் கொண்டு பேசுவார்கள். காரணம், இவர்களுக்கு தேவை வாக்குதான், நம்முடைய வாழ்க்கை அல்ல. இவர்களுக்கு தேவை ஓட்டுதான், நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல, உயிரோ அல்ல. எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள். நீங்கள் எனக்கு ஒரு உயிர். ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மான தமிழ் மக்கள் எழுச்சியுற வேண்டாமா, விழிப்புற வேண்டாமா? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு என் வாக்கு என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா? எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த படுகொலைகளை என் கண் முன்னால் இறந்த மக்கள் எத்தனை பேர், எத்தனை பிஞ்சுகள், நெஞ்ச முழுமைக்கும் வலி. அந்த வலியின் மொழிதான் இந்த ஆவேசமும் இந்த கோபமும். ஒரு தங்கை என்னிடத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இருந்து, முள்ளிவாய்க்கால் முள்வேலி கம்பிக்குள் இருந்து அழைத்து பேசுகிறாள். அந்த கம்பிக்குள் இருந்து என்ன சொல்லுகிறாள்? அண்ணா, நாங்கள் பதுங்கு உளிக்குள் இருந்தோம், பங்கருக்குள் இருந்தோம், பிள்ளைகள் பசித்து அழுதார்கள். சரி,
அந்த குழியின் கரையிலே அதிலே ஒரு பானையை வைத்து உலையை வைத்து வெறும் அரிசியவாது போட்டு காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் என்று அடுப்பை பத்த வைக்க அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தேன். அண்ணா, பார்க்க முடியவில்லை அண்ணா, நம் சொந்தங்களுடைய நம் மக்களினுடைய கையும் காலும் குடலும் தலையும் செதறி செதறி விழுந்ததண்ணா. அப்படியே நான் மயங்கி உள்ளே குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று ஒரு மரத்தை காட்சிப்படுத்தியிருந்தான். நம் பிள்ளைகளின் குடல் அந்த மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. எப்படி மறந்து போக முடியும்? எப்படி இதை கடந்து போக முடியும்? ஆனால் மறந்து கடந்து நீ போய்விட்டாய். 16 ஆண்டுகளாகிவிட்டது. என் அருமை உடன் பிறந்தானே, நீ நினைத்து பார். ஈழ தாயகத்தில் மே 18 இதே 2009ஆம் ஆண்டு போர் முற்று பெற்று விட்டது. அவ்வளவுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள். எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே 2010 இதே நாளில் மே 18 சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இந்த நிலத்தில் ஏந்தி பிடித்தோம். பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து, இது விடுதலை புலிகளின் கொடி அல்ல, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்தி பிடித்த கொடி, நம் பாட்டனின் கொடி, நம் பரம்பரை கொடி. அதை திமிருடனும் துணிவுடனும் தூக்கி பிடி. இப்போது நம் கண்முன்னே நிகழ்கால அரசியலை பார். ஈழத்தில் நம் இன சொந்தங்களை அடித்து விரட்டினார்கள், நாடற்றவர்களாக்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடுகள், இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் நின்றார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, சிங்களவர்கள் யார்? அவருடைய தோற்றுவாய் எது? அவர்கள் பூர்வீகம் எது? சிங்களின் மொழி தோன்றிய வரலாறு என்ன? காலகட்டம் என்ன? என்னுடைய மொழியின் தோற்றுவாய் எது? என்னுடைய தொன்மம் எது? என் நிலத்திலே அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கினான் என்றால் அதை எப்படி சகித்துக் கொண்டு வாழ்வது? எப்படி வாழ்வது? ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் சிங்களர்களுக்கு ஆதரவாக நின்றது. பெருந்துயரம் இது, பெருங்கொடுமை. அங்கு அடித்து விரட்டினார்கள், இங்கு நம்மை ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். முற்றுமுழுதாக நம் மொழி அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழர்கள் நமக்கு தமிழ் எழுத படிக்க வரவில்லை, பேச தெரியவில்லை. ஆங்கிலம் கலவாமல் பேச முடியாது. தமிழையே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். இந்த மண்ணிலே ஈவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று, இது ஒன்றுதான். தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள். அவருடைய சாதி மறுப்போ, கடவுள் மறுப்போ, சமூக நீதியோ, பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை. தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே, வணிக பெருமக்களின் மாநாட்டிலே, நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள், எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் தங்கிலீசு தமிங்கிலம். திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள்.
தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சியுற வேண்டுமானால் தமிழன் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தமிழன் ஆளும் போதுதான் தமிழ் எழுச்சியுறும், மீட்சியுறும். அப்ப இவர்கள் தமிழர்கள் இல்லையா, தமிழர்களா இல்லையா என்பதை அவர்கள் ஆட்சியில் வைத்துப்பார். தமிழனா பிறந்து விட்டவன் எல்லாம் தமிழன் அல்ல, என் உடன் பிறந்தானே. எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, உழைக்கிறானோ, அவன்தான் தமிழன். அவன்தான் தமிழன். இப்ப என்ன செய்ய போகிறாய்? உன் மொழி மீட்சிக்கு என்ன செய்ய போகிறாய்? 1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறதுக்கு பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என் நிலத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை பெறுகிறான், வாக்குரிமை பெறுகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக் கொள். தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள். நீ ஈரோட்டிலே, பெருந்துறையில எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கேயே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாவது இங்க ஒரு இடம்